ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது பாத்தீங்கன்னா, ஜாதகம் எதற்கு பார்க்க வேண்டும்? ஓகேங்களா? இப்போ யூடியூப்ல பாக்குறீங்க. நம்ம தினராசி பலன்கள் சொல்றோம். அதாவது தினராசி பலன்கள் சொல்றோம், மாத ராசி பலன்கள் சொல்றோம், குரு பெயர்ச்சி சொல்லியிருக்கோம், ராகு கேது பெயர்ச்சி சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய பெயர்ச்சி பலன்கள், கிரகங்களோட மூவ்மெண்ட்ஸ் வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பெயர்ச்சி பலன்கள். இது பாத்தீங்கன்னா, ஒரு கோள்கள் நவர்றதுனால மக்களுக்கு ஒருத்தருக்கும் எப்படி எப்படி தாக்கங்கள் ஏற்படுது. அதுதான் ராசியா 12 ராசியா இந்த பூமியில பிரிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் 12 ராசிகளா. அதுல ஒரு ராசிக்கான தாக்கங்கள் எப்படி ஏற்படுது கோள்கள் நவர்றதுனால அப்படிங்கறத நம்ம சொல்றதுதான் கோச்சாரம். அதுதான் விஷயம். அதுதான் நம்ம ராசி பலன் எல்லாமே ஓகே. ஓகே. அது அப்படின்னா ஜாதகம் எதற்கு பார்க்க வேண்டும்? ஜாதகம் எதற்கு பார்க்க வேண்டும்னா, ஒருத்தரோட தனிப்பட்ட நபரோட ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்க வேண்டும். ஒருத்தருக்கு சிலர் பணப்பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு, குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவாகுது, திருமணம் ஆகாம டிலே ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி ரொம்ப அவருக்கு லைஃப்ல ரொம்ப பய உணர்வு ஏற்படுது, லைஃப்ல ஒரு வழிகாட்ட ஒரு வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். லைஃப்ல ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகத்தை நம்ம கையாளலாம். ஓகேங்களா? அதனால ஜாதகத்தை பாக்குறது ஓகே, பார்க்கலாம், தப்பு கிடையாது. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஜாதகம் பாக்குறோம்னா ரொம்ப ஒரு வார்த்தைகளை பாத்தீங்கன்னா நல்ல விதத்துல பயன்படுத்துற ஒரு இடத்துலதான் பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு பேசுறது, ரொம்ப அபத்தமா பேசுறது, அடிச்சு பேசுறது, ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவனுக்கு நெகட்டிவா பேசுறது, இந்த மாதிரி ஆளுகிட்ட பார்க்க கூடாது ஜாதகத்தை. நான் ஏன் சொல்றேன்னா, ஜாதகம்ங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜோதிடர்கள் எல்லாருமே நல்ல விதமா தான் சொல்றாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அபத்தமா டப்பு டப்புன்னு சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா அது சில ஜாதகத்துல தெரிஞ்சாலும் நம்ம அதை ஒரு 50% சொல்லிட்டு மிச்ச சதவீதம் நம்மளுக்கு அது மந்திரங்களோ இல்ல பரிகாரங்களோ பூஜைகளோ சொல்லி நம்ம அதை தடுத்துக்க முடியும். அதை நம்ம அனுபவிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் அபத்தமா பேசும் சில என்ன ஆகுதுன்னா அது பழிக்கும். அது ஒண்ணு விஷயம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நெகட்டிவா பேசுறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஜாதகம் பாக்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தை கண்டிப்பா பழிக்கும். ஜோதிடர் சொல்ற வார்த்தை கண்டிப்பா பழிக்கும். அது ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரண்டாவது என்ன சொல்றேன்னா, ஒரு ஜாதகத்தை பாத்தீங்கன்னா 10 ஜோதிடர்கிட்ட 20 ஜோதிடர்கிட்ட பார்த்து 20 பேரும் என்ன சொல்றாங்க, அது கரெக்டா இருக்கா, 20த்துல எது மேட்ச் ஆகுது அப்படி அனலைஸ் பண்ணி பாக்குற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. பெண்கள் கிட்ட அதிகமா இருக்குது. அந்த மாதிரியும் வச்சுக்க கூடாது. ஏன்னா இப்ப 20 பேர் ஜாதகம் நீங்க பாக்குறீங்கன்னா அதுல யாரு சிறப்பா சொன்னாங்கன்னு நீங்க ஒரு மைண்ட்ல வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? கரெக்டா? 20 பேரும் சொன்னீங்கன்னா யாரு நல்லா சொன்னாங்கன்னு உங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்க. ஆனா உண்மை என்ன அர்த்தம்னா, ஓகே, நீங்க அந்த மாதிரி பாக்குறீங்கன்னா நல்லதா ஒருத்தர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா உங்க ஜாதகத்தை 20 பேர் அனலைஸ் பண்ணி நவகிரகங்கள்லாம் உங்க ரகசியங்கள் அப்படியே இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் அதை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜோதிடர் பாக்குறாங்கன்னா பார்த்து அதை டிஸ்டர்ப் பண்ண மோஸ்ட்ல அந்த நவகிரகங்கள் பாத்தீங்கன்னா அதோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அப்பனா 20 பேர் சொல்றதும் பலிக்கும். அப்பனா அதுல 10 பேர் தாறுமாறா சொல்லியிருப்பாங்க, 10 பேர் நல்ல விதமா சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாரு, பர்ஃபெக்டா சொல்லியிருப்பாங்க. இப்ப 20 பேர் சொன்னதுல எது பலிக்குன்னு பார்த்தா 20மே பலிக்கும் மோஸ்ட்ல உங்களுக்கு தாறுமாறா ஆயிடும். அப்பனா ஜாதகத்தை பாத்தீங்கன்னா தேவைப்பட்டாலோ, ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தாலோ, ஒரு ஆபத்து சூழ்நிலையோ இல்ல ரொம்ப பதட்டமா இருக்குது, ஒரு பய உணர்வு ஏற்பட்டாலோ, ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட நல்ல நல்ல வாக்குன்னா வாக்குஸ்தானம் சுத்தமா இருக்கணும். ஓகேங்களா? நல்ல நல்ல விதமா பேசுற ஆளு. ரொம்ப சில பேர் நல்ல கணிப்பாங்க. ஒரு மாதிரி அபத்தமாவும் பேசுவாங்க. அவங்க கிட்ட நீங்க போயிட்டு பாக்காதீங்க. நல்லா கணிக்கிறவங்க, நல்ல வார்த்தையா பேசுற ஜோதிடர்கிட்ட கூட்டிட்டு போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதமான ரிசல்ட்டே இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி விஷயம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க தாராளமா என்கிட்ட நீங்க கிளைண்ட்ஸா வரலாம். ஏன்னா நான் எதுவுமே நெகட்டிவா சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா கிரகங்களுமே 9 நவகிரகங்களுமே அதோட அது நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல. அதோட கடமையை செஞ்சுட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் பாத்தீங்கன்னா நம்மள கெடுக்கல. அதோட காரகத்துவத்தை தான் செஞ்சுட்டு இருக்கு. அதோட விஷயங்கள் அது எங்கெங்க போகுதோ அந்த விஷயம் தான் செஞ்சுட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா எங்கிட்ட வர எல்லாருமே தப்பிக்கிறாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள், பிரச்சனைகள், திருமண தடைகள், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது. எல்லாமே நம்ம கிட்ட வரவங்களுக்கு நவகிரகங்கள் அவர்களாலும், பிருத்திங்கிற தேவர்களாலும், சிவபெருமன் அவர்களாலும், முருகர் அவர்களாலும் தீர்த்து வச்சிடறோம். அதனால பாத்தீங்கன்னா நான் பாசிட்டிவா தான் பேசுவேன். நான் இது வரைக்கும் ஜோதிடம் 12 ராசிக்காரங்களுக்கும் நான் பலன்கள் சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் நான் அபத்தமா எதுவும் பேசல. அதனால பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை முக்கியம். அந்த வாக்கு முக்கியம். ஓகேங்களா? நம்ம நாக்குல பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் குடிகொண்டு இருக்கு ஜோதிடர்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாக்குற சில ஜோதிடர்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அபத்தமா பேசக்கூடாது. அபத்தமானா ரொம்ப நெகட்டிவா பேசக்கூடாது. ஒருத்தரோட மரணத்தை கணிக்க எனக்கு முடியும், அதை நான் கணிச்சிருவேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு
அந்த மாதிரி வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து விளையாடக்கூடாது, அடுத்தவங்களோட லைஃப்ல வந்து விளையாடக்கூடாது. சில பேர் அந்த மாதிரி வந்து கத்துக்கிற சில ஜோதிடர்கள், இப்ப கத்துக்கிற இளம் ஜோதிடர்கள் கூட அந்த மாதிரி சொல்றான். சில விஷயங்கள் அபத்தமா ரிஸ்கான சப்ஜெக்ட், நம்ம ஒண்ணு சொன்னா நெகட்டிவா சொன்னா அது நடந்தே ஆகணுங்கிற உறுதியா இருக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஜோதிடர் வந்து நவகிரகங்களை வந்து சாமி கும்பிட்டு அதை வந்து கணிச்சு சொல்றோம்னா, அந்த நவகிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதோட வேலையை வந்து கண்டிப்பா இவர் சொல்றாருங்கிற மாதிரி அதை செய்யதான் செய்யும். அதை வந்து நல்ல விதமா செய்யதான் செய்யும். தப்பா சொன்னாலும் அதை வந்து செஞ்சே தீரும். ஏன்னா அது வந்து அந்த மாதிரி அந்த ஒரு பவர் இருக்கு. ஜோதிடர்களுக்கு வந்து நாக்குல வந்து ஒரு வெப்பனே இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை நல்ல விதமா பயன்படுத்துங்க. ஜோதிடர்கள் நல்ல விதமா பயன்படுத்துங்கள். ஜோதிடம் எதற்கு பார்க்க வேண்டும்? ரகசியமான விஷயத்த ஏதோ ஒரு வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா, தொல்லைகள்னா, தொந்தரவுனா பயன்படுத்த வேண்டாம். மத்த நேரத்துல வந்து அதை கைய வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதிகமா கைய வச்சீங்கன்னா பிரச்சனை. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. அதே மாதிரி இது தேவ ரகசியம் இது. இதை வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கிறேங்கிற பேர்ல போயிட்டு உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்காதீங்க. ஒரு 20 ஜோதிடர்கிட்ட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்களே சூனியம் வச்சுக்கினாங்க அப்படிங்கறத வந்து நான் வந்து உண்மையா சொல்லிக்கொண்டு, ஓகே, இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாதகம் எதற்கு பார்க்க வேண்டும்ங்கிறது வந்து நல்லபடியா புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சிவபெருமான் அருளாலும், முருகர் அருளாலும், பிருத்திங்கிற தேவர் அருளாலும், 9 நவகிரகங்கள் அருளாலும் ஜோதிடம் வந்து யாருன்னா ஒருத்தர் பார்க்கணும்னு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல விதமான பலன்களே கிடைக்கட்டும். ஓகேங்களா? அப்படிங்கறத சொல்லிக்கொண்டு, இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ஜோதிடம் வந்து அவங்க போய் பாக்குறாங்கன்னா, ஒரு ஜாதகம் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது ஷோரு. ஏன்னா நம்ம அதை பத்தின சப்ஜெக்டா பேசியிருக்கோம். அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. நவகிரகங்களுக்கும் நமக்கும் ஒரு விதமான கனெக்ஷன் ஏற்படுத்துது. அதே மாதிரி நம்ம ஜீனியஸ் சப்ஸ்கிரைபரும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வரீங்க. ஒரு நாளைக்கு 10 சப்ஸ்கிரைபருங்கிற மாதிரி போயிட்டே இருக்கிறேன் வேகமா. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 300 ரூபாயில் ஜோதிடம் சொல்றோம். ரொம்ப கம்மியா தான் சொல்றோம். அது வந்து ரொம்ப கரெக்டா நியாயமான விலையாகவும் தெரியுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஜாதகம் இருந்தாலும் சரி, திருமண பொருத்தமா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதனா ரகசியமா பிரச்சனை, ஒரு பய உணர்வா இருந்தாலும் சரி, அமானுஷமா எதனா விஷயமா இருந்தாலும் சரி, எது வந்தாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கேள்விக்கும் பதில் அளிக்கப்படும், தீர்வும் அளிக்கப்படும். ரொம்ப பிரச்சனைனா நம்ம வந்து யாகம் செஞ்சோம் சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.